வெல்கம் டு ஐஎம் கைடர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபோர்ஸ். அதாவது நம்ம இந்தியாவில் பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 3 விதமான ஃபோர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா டிஃபென்ஸு, பேராமிலிட்ரி, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது சிஏபிஎஃப்னு சொல்லுவோம். இந்த 3 ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தளபதிகளுக்கு கீழே செயல்படுது ஃப்ரெண்ட்ஸ். கீழே நார்மலாக இமேஜஸ் கொடுத்துருக்கோம். அது எப்படின்னு நோட் பண்ணி பார்த்துங்க. இதனுடைய விரிவாக்கம் என்ன, இதை எப்படிலாம் செயல்படுது, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் A to Z இன்ஃபர்மேஷனாக இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் இதை பற்றி சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்குன்னா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபென்ஸுக்கு என்ன ஒரு காமனான அர்த்தம்னா பாதுகாப்பு. அதாவது அந்நிய நாட்டிலேருந்து நம்மளுடைய இதை பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கப்புறம் பேராமிலிட்ரினா அவங்களுக்கு ஒரு துணை உதவி. சப்போஸ் டிஃபென்ஸால் ஒரு செய்ய முடியலைன்னா பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது டிஃபென்ஸுக்கு கீழே தான் அது வரும் பேராமிலிட்ரிங்கிறது. அது மிலிட்ரி, இது பேராமிலிட்ரின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் போலீஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இவனுக்கு ஒவ்வொரு பார்டரு ஒரு 4-5 ஃபோர்ஸ் பிரித்து வச்சுருக்காங்க. இன்னும் 2 பேர் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஆல் ஓவராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இதுலேயும் இருக்காங்க, சிஏபிஎஃப்ங்கிற அந்த துறையில். கிட்டத்தட்ட சிஏபிஎஃப்பில் 6-7 விதமான ஃபோர்ஸஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் அஸ்ஸாம் ரைஃபிள் ஒன்று பேராமிலிட்ரியில் வரும், சிஏபிஎஃப்னு வரும். கிட்டத்தட்ட ரெண்டுலேயும் 50-50% செயல்படும். அதாவது என்ன ஃபோர்ஸ் கீழே செயல்படுது அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இது ஆல் ஓவருக்கு எல்லாமே காமன் தான். கிட்டத்தட்ட இந்த ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் 60 வயசு வரை இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதாவது நம்ம இது எல்லாமே சென்ட்ரல் போலீஸ்னு சொல்லிட்டேன். நம்ம தமிழ்நாடு போலீஸ் எப்படி, அதே மாதிரி ஸ்டேட் போலீஸ். இதை பற்றி புரிதல் நம்ம நார்த் இந்தியன்ஸ்க்கு சரியான, நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு சரியான புரிதல் இல்லை. சிஏபிஎஃப்னா என்ன, பேராமிலிட்ரி, டிஃபென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியான புரிதல் இல்லை. டிஃபென்ஸுங்கிறது பாதுகாப்பு, அந்நிய நாட்டிலேருந்து நம்மளுடைய இதை பாதுகாக்கக்கூடியது தான். இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஒரு சில ஃபோர்ஸ் மட்டும் தனித்தனி பார்டர் வைஸாக பிரித்து வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது தனியாக, அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடணும். ஒவ்வொரு டிஃபென்ஸ் என்ன இதை ஜோயின் பண்ணியிருக்கான்னு இந்த 7 டிஃபென்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் போடுவோம். இப்போதைக்குன்னு பேசிக்காக என்ன இருக்குது, இல்லை அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன நார்மலாக பார்ப்போம். இப்போ இதை பொறுத்தளவில் உங்களுக்கு 60 வயசு வரை வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு, நம்ம தமிழ்நாடு கான்ஸ்டபிள் மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும். கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் ஸ்டாரு, அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, அதுக்கப்புறம் மேலே ப்ரொமோஷன் ஆகி நீங்கள் அப்படியே போயிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பிஏ செக்யூரிட்டி போஸ்ட், இது ஒரு பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பார்டர் இவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாகா பார்டர், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்டர் இருக்குது. அந்த பார்டரில் மட்டும் தான் இவங்களுக்கான டியூட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்டர்சியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஐஎஸ்எஃப்னு சொல்லுவோம். இவங்க பெரும்பாலும் இராணுவ தளவாடங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஒன்லி பர்டிகுலர் ப்ரைவேட் ஏரியாஸில், ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு அஃபிஷியலான ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு ஏர்போர்ட்டு, அந்த மாதிரி இடங்களில் தான் இவங்க பாதுகாப்புக்கு நிற்பாங்க. நெய்வேலி, நெக்லைட் இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய ஒரு இது இருக்குது, தொழிற்சாலை தொழில்நுட்பங்களில் இவங்க பாதுகாப்புக்காக நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறவங்க ஒரு காமனாக ஒரு அதிரடி படைன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி தமிழ்நாட்டில் அதிரடி படைன்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவிலையும் இவங்க அதிரடி படைன்னு சொல்லுவாங்க. எதுவும் சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஸ்டேட் போலீஸால் தவிர்க்க முடியாத பிரச்சனை இல்லை, சிஆர்பிஎஃப்னு சொல்லி இவங்களை இறக்குவாங்க. அவங்க ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்தியன் திபோத் பார்டர் போலீஸ், இவங்க சீனா பார்டர்னு சொல்லுவாங்க. அந்த பார்டரில் இவங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு பகுதியை ஒதுக்கியிருக்காங்க. அவங்க அங்கேயும் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 2 இடத்துல இவங்களுக்கான கேம்பஸ் அண்ட் இது இருக்குது. சிவகங்கை அண்ட் இடையப்பட்டியில் நம்ம மதுரை ஜோனில் 2 இதுலேயும் இருக்குது. சிஆர்பிஎஃப் பொறுத்தளவில் உங்களுக்கு ஆவடி இதில் இருக்குது, ஆவடி சென்னையில். சிஎஸ்எஃப்புக்கும் இருக்குது, ஆனால் பிஎஸ்எஃப் கிடையாது. அந்த சைடு நார்த் சைடு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி, இவங்களுக்கு பர்டிகுலர் ஒரு பார்டர் இருக்குது. அது என்னென்னு எனக்கு சரியாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்துட்டு ஃபுல் வீடியோ போடும்போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சொல்கிறேன்.
சர்ஜன் சீமோ பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் சேலரி எவ்வளோ, பேக்கேஜ் எவ்வளோ ஹையாக வந்து கூட கொடுப்பாங்க. இவங்களுக்கும் வந்து நார்த் சைடு தான். நமக்கு வந்து தமிழ்நாட்டு சைடில் இவங்களுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் நார்த் சைடு தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. மேலே சொல்கிற ஒரு 3 ஃபோர்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளேக்கு வர முடியும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் எப்போயாவது ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சமயம் வந்து உங்களுக்கு அமையலாம். சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி இந்த 3ம் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எதுவுமே கிடையாது. அஸ்ஸாம் ரைஃபிள் வந்து ஒன் ஆஃப் த பேராமிலிட்டரியும் சிஎஸ்எஃப்லேயும் வரும், ரெண்டுலேயுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அஸ்ஸாம் ரைஃபிளை பொறுத்தவரை நீங்கள் நார்த் சைடு அந்த ஹேண்ட் மாதிரி இருக்கலாம் நம்ம கை, அந்த இதில் மிசோரம், ஜில்லாய் அந்த மாதிரி ஒரு 6-7 ஸ்டேட் இருக்குது. அதில் தான் நீங்கள் நக்சலைட் ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா அது அஸ்ஸாம் ரைஃபிள்ங்கிறது அஸ்ஸாமுக்குரிய ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கிறது. அதான் ஓல்டு ரெஜிமெண்ட் கிட்டத்தட்ட 1947லேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு 57 சரியாக தெரில, 47லேருந்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ், என்எஸ்ஜின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து ஒரு அதிரி படை மாதிரி தான். அவங்க வந்து இந்த பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணக்கூடியவங்க தான். இவங்க தான் சிஏபிஎஃப் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய 7 நபர்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு பர்டிகுலராக சிம்பிள்ஸ் அண்ட் இது வந்து பக்கத்தில் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து சைட்லேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதை வந்து ப்ரீஃபாக பார்த்துக்குங்க, உங்களுக்கு வந்து என்னென்னு தெரியும். இவங்க வந்து உங்களுக்கு வந்து 60 வயசு வரை வந்து ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 60 வயசு வரை நீங்கள் தமிழ்நாடு போலீஸில் இருக்கிற ப்ரொமோஷன் வாங்கி 60 வயசு வரை கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் வந்து இதில் கிடையாது. செப்பரேட்டாக தான் பண்ணி கொடுக்குறாங்க பென்ஷன் ஸ்கீம். நம்மளுடைய கவர்மெண்ட் இந்தியன் ஆர்மிக்கு இருக்கக்கூடிய அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து இதுக்கு வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று நைட்டி மாதிரி. பிஎஃப் வந்து ஒரு 40 lakhs அந்த மாதிரி ஒரு இனிஷியல் செட்டில் அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நீங்கள் பர்டிகுலர் அமௌண்ட்டாகவும் மந்த்லி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் மற்றபடி எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மினா சிப்பாய் லெவலில் இருந்தால் உங்களுக்கு வந்து 17 வருஷம், 27 வருஷம் வந்து ஹவில்தார் அந்த மாதிரி இருந்தால் 24 வருஷம் நினைக்கிறேன், 24 வருஷம் வந்து ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அப்படி கிடையாது. நீங்கள் 60 வயசு வரை ஒர்க் பண்ணலாம். அதாவது நார்மல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிட்டையர்டு ஏஜ் வரை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அதை பற்றி ஒரு நல்ல ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஃபோர்ஸில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காஸ்டியூம்ஸ் இருக்கும். 7 சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்குது. ஏஆர், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, என்எஸ்ஜி, எஸ்எஸ்பி சொல்லிட்டேன். மிச்சத 3 மட்டும் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சிஏஎஸ்எஃப் தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து எல்லோரும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் த இதனால. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மிலிட்ரி அண்டு பேராமிலிட்ரி அப்படின்னு சொல்கிறேன். சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து மிலிட்ரியில் வந்து மிலிட்ரினா அதாவது டிஃபென்ஸ்னு சொன்னல, அந்த இதில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வந்து இது 3 வரும். அதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது வந்து தகவல் கொடுக்குறது அது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு அமைப்போட இது. அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் வெளிப்படும். அவங்க கொடுக்குற இதை வச்சு தான் அவங்க வந்து ஃபயர் பண்ண முடியும். அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய என்னன்னு சொல்கிற கரெக்டாக வந்து சொல்ல முடியல, கரெக்டான ஒரு மீனிங்கில். அப்புறம் வந்து பேராமிலிட்ரியை பொறுத்தவரையில் அஸ்ஸாம் ரைஃபிள், முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸும் வரும். அதுக்கப்புறம் கோஸ்ட் கார்டு அந்த இதுவும் வரும்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவுக்கு ஒரு தெரில. இது வந்து ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து செயல்படுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் டிஃபென்ஸ் கீழேயும் அஸ்ஸாம் ரைஃபிள் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அஸ்ஸாம் ரைஃபிள் வந்து உங்களுக்கு வந்து ஆர்மி ட்ரெஸ் மாதிரி கிட்டத்தட்ட காம்பன்சேஷனாக இருக்கும். அதோட வந்து 50-50, அதான் ஆர்மி ஹோம் அஃபேர்ஸ் பாதி இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்பல்சரி வரும். உங்களுக்கு பேசிக் ட்ரைனிங்கை பொறுத்தளவில் 6 மாதம் ஆர்மிக்குரிய தான் கண்டிப்பான முறையில் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து அவங்க இதுக்கான தலைமை வந்து அதை அவங்க தான் ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஏபிஎஃப்பில் வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, ஏஆர், என்எஸ்ஜி, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அது கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இவங்க தான் இவங்களுக்கு வந்து பொறுப்பு, வேறு யாரும் வந்து பொறுப்பேற்க முடியாது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து தலைமை யார், இவங்களே உயர் அதிகாரிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து நான் சொல்கிறேன். அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஒவ்வொருக்கும் வந்து டாப் ஆஃப் த ஹெட் யார், ஹெட் பை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு யாருன்னா மிலிட்ரிக்கு வந்து யார் வருவா, 3 ஸ்டார் ஆஃபீஸர் ஈக்குவல் டு த ரேங்க் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் ஆர்மி, ஜென்ரல் சொல்லுவாங்க அவங்கள. அவங்க தான் வந்து இதுக்கு வந்து தலைமை பொறுப்பு ஏற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு யாருமே வந்து மஸ்ட்டாக வந்து பொறுப்பு ஏற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பேராமிலிட்ரி இதை பொறுத்தளவில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு வந்து சொன்னேன். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அல்லது ஹோம் அஃபேர்ஸ் இது 2 கீழேயும் வரும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டார் ஆஃபீஸரில் வந்து ஆர் ஈக்குவல் டு த ரேங்க் ஆஃப் டிஜிபின்னு சொல்லுவோம், டைரக்ட் ஜென்ரல் ஆஃப் போலீஸ், அவங்க தான் வருவாங்க. பேராமிலிட்ரியில் 2 பக்கமும்
அஸ்ஸாம் ரைஃபிள் சொன்ன மாதிரி ஆர்மி பக்கமும் இருந்து கமாண்ட் வரும், சிஏபிஎஃப் அதாவது ஹோம் அஃபேர்ஸ்னு கமாண்ட் வரும். 2 பக்கமும் அவங்க கமாண்ட் ஏற்கிற மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. சிஏபிஎஃப்ங்கிறது ஒரு போலீஸ் மட்டும்தான். உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தனியாக வரும். ஆயுஷ்மான் கார்டு 5 lakhs வந்து A1 ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் மிலிட்ரி பொறுத்தவரை அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பென்ஷன் எல்லாமே இருக்குது மிலிட்ரி. ஆனால் இப்போ 4 year இதனால் கிடையாது. பர்மனெண்ட்டாக போகிறவங்களுக்கு கம்பல்சரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்ற அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சிஏபிஎஃப்பில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வருது ஹெட்டு. இவங்களுக்கு வந்து யாருன்னா 3 star ஆஃபீஸர் ஈக்குவல் த ரேங்க் ஆஃப் டிஜிபின்னு சொல்லுவோம். டைரக்ட் ஜென்ரல் ஆஃப் போலீஸ். இவர் தான் ஹெட்டாக இருப்பார். இவர் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குற உத்தரவு வந்து அவர் தான் கொடுப்பாப்புல. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இங்கே ஹெட் இருக்குது. மிலிட்ரிக்கு வந்து இப்போ வந்து ஜெனரல்னு சொல்லி மாற்றிட்டாங்க. 3 இதுக்கு தலைமையாக ஒருத்தவர் பொறுப்பேற்கிறாரு. அவர் வந்து எந்த ரேங்க்லேயும் வரமாட்டார். சூப்பர் ரேங்க் மாதிரி அந்த அமித்ஷா இருக்கார்ல அந்த ரேங்க் மாதிரி தான் வருவார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிலிட்ரி பற்றி. ஒவ்வொரு மிலிட்ரியை பற்றி நான் வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக வந்து ஈவனாக ஒவ்வொரு இதையும் பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் வந்து இந்த 6 ஃபோர்ஸஸ் இருக்குல்ல மற்ற இதில் இருக்கிற எல்லாமே வந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறது என்னென்னா, இந்த இருக்க எல்லா ஃபோர்ஸையும் தவிர்த்து ஒவ்வொரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஏஆர் இருக்கட்டும், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, என்எஸ்ஜி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வந்து காமனாக வரும். இதில் வந்து என்ஐஏ அதுவும் வரும். என்ஐஏ பொறுத்தளவில் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்சிபிஏ நேஷ்னல் நார்கோட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுவும் வந்து வருது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஃப்னு வந்து சொல்லுவாங்க, அதோடய ஃபுல் ஃபார்ம் எனக்கு வந்து சரியாக தெரியல. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த எஸ்ஹெச்ஜிடி அவங்களுக்கு கீழேயும் வரும், இல்லைன்னா வந்து காமனாக வந்து எல்லாத்துக்கு கீழேயும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஹெச்ஜிடி அவங்க கீழேயும் வரும். எஸ்ஹெச்ஜிடி வந்து இவங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட்டுக்கு வந்து ஆள் எடுத்து கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்துங்க அவங்க தனித்தனியாக அவங்கவுங்க ஃபோர்ஸில் என்னென்ன இருக்கோ அதுவே அவங்க வந்து எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இல்லை இவங்க இதில் ஆள் எதுவும் தேவைப்படுதுன்னா அவங்களே வந்து பர்டிகுலராக எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா வந்து இப்போ ட்ரேட்ஸ்மேன் அந்த மாதிரி இருக்குது. பொதுவாக வந்து எஸ்ஹெச்ஜிடியில் வந்து உங்களுக்கு வந்து ஜிடி அது ஜென்ரல் டியூட்டி அதுக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து எடுப்பாங்க. இல்லைன்னா நார்மலாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு வந்து எனக்கு சரியாக தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தனியாக செப்பரேட்டாகவும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் எடுப்பாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த 7 போர்ட்ஸ் நீங்கள் என்ன போர்ட்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்களே வந்து இது பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து வீடியோ பண்ண ஒவ்வொரு இதுக்கும் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், ஜாப் ப்ரொஃபைலு, அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்டு, ப்ரொமோஷன் லெவல் எந்த மாதிரி இருக்கும், இப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விளக்கமாக வந்து நான் நம்மளுடைய சேனலில் வீடியோ அப்லோட் இருக்கான்னு இருக்கேன். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் அண்ட் சப்ஸ்கிரைபரை பொறுத்து தான் நான் வந்து வீடியோ போடலாமா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்தராக வந்து எல்லா முடிவும் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் பற்றி தெளிவாக போடலான்னு இருக்கேன். அதை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாட்சிங் ஹவர்ஸ் பொறுத்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.